அழகான கடலோர கிராமம் ஒன்று இருந்தது. அந்த கிராமத்தில் எல்லோரும் மீன்பிடி தொழிலையே பிரதான தொழிலாக கொண்டிருந்தனர். அந்த மக்கள் அனைவரும் சுறுசுறுப்பாக கடலுக்கு சென்று மீன்களை பிடித்து கரைக்கு கொண்டு வந்து விற்று பணம் சம்பாதித்தனர். ராமு, கமல் என்று இரு மீனவர்கள் இருந்தனர். அவர்கள் இருவரும் நல்ல நண்பர்களாகவும் இருந்தனர். இருவரும் ஒன்றாக கடலுக்கு சென்று மீன்களை பிடித்து அதை விற்று அதில் வரும் பணத்தை இருவரும் பங்கிட்டுக் கொள்வர். ஒரு நாள் வழமை போன்று ராமுவும் கமலும் தங்கள் தொழிலுக்காக ஆயத்தமாகினர். நண்பா, வந்திட்டியா? உன்னைத்தான் இவ்ளோ நேரம் எதிர்பார்த்துட்டு இருந்த. நேர காலத்தோட கடலுக்கு சென்று மீன்களை பிடிச்சிட்டு கரைக்கு வந்து சேரணும். ஆமா நண்பா, நேற்றும் கடலுக்கு போய் ஒன்றும் அகப்படல. இன்றைக்கு நேரத்தோட போய் பாப்போம், ஏதாவது கிடைக்குதாண்டு. தள்ளு தள்ளு. இவ்வாறு கமலும் ராமுவும் தங்கள் தொழிலுக்காக கடலுக்குள் சென்றனர். கடலில் தாங்கள் மீன் பிடிக்கும் இடம் வந்ததும் ராமு வலையை போட ஆரம்பித்தான். சற்று நேரம் கழித்து ராமு வலையை இழுத்தான். ஆனால் வலையில் பெரிதாக மீன் அகப்படவில்லை. என்ன நண்பா, வலையில் பெரிதாக மீன்கள் அகப்படவில்லையே? ஆமா நண்பா, சிறிதளவு மீன்களே பிடிபட்டுள்ளன. மீண்டும் ஒருமுறை முயற்சி செய்து பார்க்கிறேன் நண்பா. ராமு மீண்டும் ஒருமுறை வலையை கடலில் விரிக்கிறான். ஆனால் மீண்டும் குறைந்தளவு மீன்களுடனே வலை வந்தது. இருவரும் ஏமாற்றம் அடைகின்றனர். நண்பா, இன்றைக்கும் நமக்கு கொடுத்து வைக்கல போல. மீன்கள் சரியாக பிடிபடவில்லை. பொழுதும் சென்று விட்டது. நாம் கரைக்கு திரும்ப வேண்டிய நேரம் ஆகிவிட்டது. ஆம் நண்பா, நாம் கரைக்கு திரும்புவோம். பொழுதாகிவிட்டது. கடலும் சற்று கொந்தளிப்பாக உள்ளது. நாம் இப்போதே கரைக்கு செல்வோம். ராமுவும் கமலும் மீன்கள் பிடிபடவில்லை என்ற ஏமாற்றத்துடன் கரைக்கு திரும்பினர். அவ்வாறு ராமுவும் கமலும் தாங்கள் பிடித்த மீன்களை எடுத்துக்கொண்டு கரைக்கு வந்து சேர்ந்தனர். அன்றைய தினம் அவர்கள் குறைவான மீன்களையே பிடித்ததினால் இவ்வாறு பேசிக்கொண்டனர். நண்பா, நமக்கு இன்று குறைவான மீன்களே மாட்டியுள்ளன. இந்த மீன்களை விற்று அதில் வரும் பணத்தை நாம் இருவரும் பங்கிட்டுக் கொள்ள போதாது. அதனால் இதை விற்று வரும் பணத்தை நீ எடுத்துச் செல். இல்லை நண்பா, உன் வீட்டில்தான் மனைவியும் இரு பிள்ளைகளும் இருக்கின்றனர். ஆகவே நீ இந்த பணத்தை உன் வீட்டுக்கு எடுத்து செல்வதுதான் சரியாக இருக்கும். நண்பா, நான் சொல்வதைக் கேள். உன் வீட்டில் இரு நபர்கள் அதிகமாக இருக்கின்றனர். உன் வீட்டில் பணத்தேவை அதிகமாக உள்ளது. நான் சொல்வதை மறுக்காமல் இந்த பணத்தை உன் வீட்டுக்கு எடுத்துச் செல். இல்லை நண்பா, எனக்காக உன் மனைவி பிள்ளைகளை பட்டினி போடுவதை நான் விரும்பவில்லை. அவர்கள் உனக்காக மிகுந்த ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டு இருப்பார்கள். அவர்களை ஏமாற்றாதே. உன் வீட்டிலும் வறுமை உள்ளதல்லவா? ஆகவே நீதான் இந்த பணத்தை எடுத்துச் செல்ல வேண்டும். இவ்வாறு ராமுவும் கமலும் பேசிக்கொண்டு இருக்கும்போது அவர்களை நோக்கி ஒரு பெண் நடந்து வந்தாள். அவள் சாதாரண பெண் போன்று அல்லாமல் ஒரு தேவதை போன்று காட்சியளித்தாள். அவளைக் கண்டு ராமுவும் கமலும் அதிர்ச்சியடைந்தனர். என்ன மீனவர்களே, அப்படியே அதிர்ச்சியாக பார்க்கிறீர்கள்? நான் தான் கடல் தேவதை. நீங்கள் இருவரும் வெகு நேரமாக விவாதித்துக் கொண்டு இருந்தீர்கள். அதுதான் என்னவென்று அறிந்து கொள்வதற்காக உங்கள் அருகில் வந்தேன். தேவதையே, உன்னை பார்த்ததில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். நாங்கள் இருவரும் ஒன்றாக மீன்பிடிக்க செல்பவர்கள். இன்று எங்களுக்கு குறைவான மீன்களே பிடிப்பட்டன. அதை விற்று வரும் பணத்தை என் குடும்பம் வறுமையில் வாடும். அதனால் என்னை எடுத்துச் செல்லும்படி கூறுகிறான் என் நண்பன். தேவதையே, என் குடும்பத்தைப் பற்றி எனக்கு கவலை இல்லை. ஆனால் அவன் குடும்பம் வறுமையில் வாடக்கூடாது. அதுதான் எல்லா மீன்களையும் விற்று வரும் பணத்தை என் நண்பன் எடுத்துச் செல்லும்படி கூறினேன். ஆனால் என் நண்பன் அதை மறுத்து என்னை எடுத்துச் செல்லும்படி கூறுகிறான். தேவதையே, நீயே அவனுக்கு புத்திமதிகளைக் கூறி அவன் குடும்பத்தை வறுமையில் இருந்து காப்பாற்று. நீங்கள் இருவரும் ஒற்றுமையாக ஒருவரை ஒருவர் விட்டுக் கொடுக்காமல் உங்கள் குடும்ப நலன் கருதி பேசுகிறீர்கள். நீங்கள் உங்கள் குடும்பங்கள் மீது வைத்திருக்கும் அன்பும் உங்கள் நல்லெண்ணமும் என்னை மிகவும் கவர்ந்துவிட்டது. உங்களின் இந்த நல்ல மனசுக்கு உங்களுக்கு உதவி புரியவே நான் இங்கு வந்தேன். இதுவரை நீங்கள் இருவரும் மீன்களை பங்கிட்டுக் கொண்டீர்கள். இன்று நான் தரும் இந்த பரிசை பங்கிட்டுக் கொள்ளுங்கள். இது உங்கள் நட்புக்கும் ஒற்றுமைக்கும் கிடைத்த பரிசு.
இன்று முதல் சந்தோஷமாக வாழுங்கள். மிக்க நன்றி தேரதே. கமலும் ராமுவும் கடல் தேவதையை வணங்கி நன்றி கூறிக்கொண்டு கடல் தேவதை கொடுத்த பரிசை எடுத்துக்கொண்டு சந்தோஷமாக வீடு சென்றனர்.